ஹாய் கைஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பர் சஸோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே இருக்க போகலாம். நீங்கள் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த சூப்பர் சஸ் பார்ட் 2. நிறைய பேர் கமெண்ட் அடிச்சிங்க சூப்பர் சஸ் பார்ட் 2 போடுங்க ப்ரோண்டி. அதான் பார்ட் 2 போட்டாச்சு. போன தடவை லாங்குவேஜை மாற்றலை, இந்த தடவை லாங்குவேஜை மாற்றியாச்சு. என்னது இது? நம்மளோட இதை கூட மாற்றிக்கலாமா? பரவாயில்லையே, நல்லா இருக்கே. இது என்னது? தொப்பை செமையாக இருக்கே. இதுதான் கைஸ் நாம் எப்போவும் வச்சுக்கிறது. ஸோ நம்ம எப்போவும் வச்சுக்கிறதே வச்சுப்போம். ஸ்டார்டிங் இன் 8 7 6 5 4 3 2 1 ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டார்ட் ஆச்சுங்க. ஸ்டார் பிளேயரே நம்ம தான். ஆமாம், ஸ்டார் பிளேயர்னா என்ன? சரில வருங்க கைஸ். ஓகே, இப்போ நாம் என்ன கேரக்டர் நம்மளுக்கு சீயர்னு ஏதோ ஒரு கேரக்டர் தந்துக்கிறாங்க. ஆனால் இது என்ன கேரக்டர்னு நம்மளுக்கே தெரில. ஓகே காய்ஸ், நம்ம இப்போ சீயருங்கிறது அதுதான் அந்த ஸ்பேஸ் க்ரூன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் க்ரூ கேரக்டர் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. அதோட நாம் இப்போ ஸ்பேஸ் க்ரூ வேலையை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மிஷன் ஒயர் கனெக்டிங் நேரத்தில் தான் எல்லாவது வேலையை பண்ணுவாங்க. குசும்புத்தனத்தை காட்டுறதுக்கு வேறு டைமே கிடைக்கலையா? கரெக்டாக நம்ம சிஆர் பவர் யூஸ் பண்ணி பார்ப்போமா? அவன் என்ன கேரக்டர்னு தெரிஞ்சுக்கலாமா கைஸ்? பரவாயில்லையே, நல்ல பவர் தான். ஓடாத. அவன் தான் கைஸ் இம்பாஸ்டர். ஏதோ பவரை போட்டு மறைஞ்சிட்டான். அவன் தான் கைஸ் இம்பாஸ்டரே. காலமே என்னை அந்த பச்சை கலர் கொண்டு விட்டான். யாராவது அவனுக்கு ஓட்டு போடுங்க. இந்த மேட்ச்சில் டாக்டர் இருக்காங்க. இந்த மேட்ச்சில் டாக்டரும் இல்லை. இது உனக்கு தேவையா ஃபௌஜி? இது உனக்கு தேவையா? இம்பாஸ்டர்ஸ் ஜெயிச்சிட்டாங்க காய்ஸ். நான் அடுத்த மேட்ச்சில் நான் இம்பாஸ்டராக வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு வீடியோ கட் பண்ணலாம். உங்கள் விண்ட் கேமர் மீண்டும் இம்பாஸ்டர் என்னும் கேரக்டருடன் வந்து இருக்கிறார். இம்பாஸ்டர் கேரக்டரில் நிஞ்சான்னு ஏதோ கேரக்டர் கொடுத்துருக்காங்க. சரி, ஏதாவது மிஷன்ஸை பண்ணி விடுவோம். இதாக பண்ணி விட்டாச்சு. அவன் ஆக்சிஜன் ஸ்டோப் வச்சு பண்ணி விட்டாச்சு. எல்லாமே அந்த சைடு தான் போகணுவோ. நாமளும் அந்த சைடை போய்க்கலாம். மார்க்குனா என்ன? மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன அது? பிளிங்க் கொடுப்போமா? பிளிங்க் கொடுத்தாச்சு. நம்ம இந்த இடத்துல வந்து மறைஞ்சிரும். சூப்பர். அப்படியே மண்ட ப்ளோயிங். இந்த பவருக்கா இவ்வளோ சீனு? வேர் டிட் த பாடி ஃபைண்ட்? நம்மளே கில் பண்ணிட்டு நம்மளே எல்லாத்தையும் நல்ல மாதிரி நடிச்சுக்கணும். என் மேலேயே பழியை போட்டு விடுவோமா? ஓகே, என் மேலே போட்டு விடுறது? எல்லாத்தையும் பார்க்க அப்பாவியாக இருக்கான். ஸோ நம்ம எல்லோவே போட்டு விட்டுடலாம். எல்லோவோ போட்டு விட்டாச்சு. என் ஃப்ரெண்டும் வரேன்னா, ஆனால் வரல. இப்போ என்ன சொல்கிறானுங்க? ஓட்டு க்ரீன். நான் தான் க்ரீன் நினச்சி விட்டேன். எவனோ செல்ஃப் ரிப்போர்ட்டுன்னு போட்டுக்கிறாங்க கைஸ் மேலே. ஏன்னா வாய்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான் பச்சை கலரு. அவன் என்ன வாய்ஸ் கொடுக்குறான்னு எனக்கே தெரில கைஸ். சரி, வரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆரஞ்சு கலர் வாய்ஸ் கொடுக்குறான். 2 பேர் ஏதோ பேசிகிட்டு இருக்கானுங்களோ. பச்சை கலருக்கே ஓட்டு போட்டுருவோம். நம்மளாம் யாருடா? சூப்பர் ஸ்டாருடா. விண்டி கேமரை பாருடா. அப்புறமா வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த இதில் யார்? நோ ஒன் வாஸ் எஜெக்டடா. கரெக்ட் கைஸ். என்னோட மைண்ட் வந்து அப்படி தான் எதிர்காலத்தை கணிக்கும். அது கணிக்கிறதுனால தான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். நோ ஒன் வாஸ் எலிமினேட்டட் அவுட் ஸ்கிப்டு அப்படின்னு சொல்லி நான் கரெக்டாக சொல்லிட்டேன். சரி, இப்போயும் ஆக்சிஜன் ஸ்டோபேஜை பண்ணி விட்டாச்சு. நம்ம டீமேட்டே கில் பண்ணலான்னு பார்த்தேன். நம்ம டீமேட்டாண்டே அது தெரில. அது ஒருத்தன் மேலே ரெட்டு கலரில் ஊற வச்சு தான் பார்த்தேன். இந்த டைம் வேறு கைஸ் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்மளால் கில் பண்ணுறதுக்கு டைம் வர மாட்டேங்குது கைஸ். 1 2 3 மஞ்ச அப்பாவி மாட்டிக்கிட்டான். அப்பாவி சாவு. அப்பாவி நாம் மார்க் பண்ணி வச்சோன்னா அவன் போட்டு தள்ளிட்டான் கைஸ். வெறுத்தானோ. இப்படி தான்டா டீம் ஒர்க்குனா இருக்கணும். என்ன கைஸ், அவனை மீட்டிங் கொடுத்துட்டான். அவனை போட்டு தள்ளிட்டு 2 பேர் செத்துட்டானுவோ. எப்பட்றா 2 பேர் செத்து போயிட்டானுங்க கைஸ். நம்பக்கூடிய விஷயந்தான். சும்மா தான் சொன்னேன். அந்த இது பச்சை கலர் தானே, லைட் பச்சை. போன மேட்ச்சில் எனக்கு கொண்டானே. போன மேட்ச்சில் எத்தனையோ மேட்ச் போயிருக்கும்.
நான் இம்பாஸ்டாக வர மேட்சும் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேனே, அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் ஆகுது பண்ணுறீங்களா? ஒரு சப்ஸ்கிரைப், ஏற்கனவே 30 சப்ஸ்கிரைப், அதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு சப்ஸ்கிரைப் ஆகுது பண்ணுங்கள். யாராவது ஒருத்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி, யாராவது ஒருத்தவங்கலாம் வேணாம், எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ப்ளீஸ். உங்கள் விண்டு கேமர் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். இந்த ரிக்வெஸ்ட்டை நீங்கள் நிறைவேற்றுனீங்கன்னா அடுத்த வீடியோவில் நீங்கள் சொல்கிற கமெண்ட்டு, நீங்கள் சொல்கிற வீடியோவை போடுறேன். ஓகே, ஓட் க்ரீன். நம்மளுக்கு க்ரீன் தாங்க இஸ் நம்ம மேலே சந்தேகமாக இருக்கிற மாதிரியே பண்ணுறான். ஆரஞ்சு நம்ம பேச்சு நம்பிட்டாங்க இஸ் க்ரீனுக்கு ஓட் பண்ண சொல்கிறான். நம்ம பேச்சு அவ்வளோ அழகாக இருக்குது கைஸ், எல்லோரும் நம்ப வைக்க கூடியது மாதிரி. மறுபடியும் நோ ஒன் ஓட்டட் வாஸ் அவுட் ஸ்கிப்புடு. என்னடா இது பேர் வாய், என்ன இந்த நேரத்தில் மெசேஜ் உண்டு போ. கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மேலே ஒரு நாய் குலைக்குது, கீழே நம்ம டீம்மேட்டு. இவனை கொண்டுடலாமா? பின்னாடி ஆரஞ்சு இருக்கான், நம்மளை நம்பினால கொண்டுடலாமா? கொண்டுடலாம். டைம் முடி. ஓடுறான். ஆனால் மார்க் பண்ணு. மார்க் இல்லை, கில் பண்ணிட்டேனே. மார்க் பண்ணியிருந்தா லேட் ஆகுது. மார்க்கு வேறு ஒருத்தவனை பண்ணலாமா? ஓகே காய்ஸ், நாம் ஒருத்தவனை கில் பண்ணியாச்சு. மிக சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக. க்ரீன் நம்மளை பற்றி எதுவும் சொல்லிட்டா என்ன பண்ணுறது? ஒருவேளை பார்த்துருப்பானோ? கரெக்டாக தெரியலையே. ஓட்டு க்ரீன். வேர் டிட் ஹீ டை? வேர் டிட் யூ ரிப்போர்ட்? ஐ வாஸ் அட் நேவிகேஷன். இந்த ரெட்டு தான் கைஸ். ஐ ஃப்ரௌண்ட் ஆரஞ்சு. நாம் கொண்டு போட்டது தானே, அவனான்னு சொல்கிறான். க்ரீனுக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு காய்ஸ். யாருக்கோ ஓட்டு போட்டான், அதுக்குள்ளே யாருன்னு தான் தெரில. க்ரீன் வாஸ் வெரி சஸ்ன்னு நான் போட்டேன். அவன் ரெட்டுக்கு தான் ஓட்டு போட்டுக்கிறான் கைஸ். ரெட் வாஸ் வெரி சஸ்ன்னு போட்டுக்கிறான். ஓட் க்ரீன்னு நான் டைப் அடிச்சு விட்டுக்கிறேன். பார்ப்போம் யார் சாவுறாண்டு. நானும் க்ரீனுக்கே ஓட்டு போட்டேன் கைஸ். ஐ எம் ஸ்பேஸ் க்ரூ. தெரிஞ்சு தானே உனக்கு போட்டு விட்றேன். க்ரீனுக்கு 2 பேர் ஓட்டு பண்ணிக்கிறாங்க. அடுத்தது நோ ஒன் வாஸ் ஓட்டட் அவுட்டு. அதுதான் என்னோடய மைண்டு. ஓகே, அடுத்தது வீடியோ பார்க்குறவங்களாம் காரி துப்புவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் மனசை சகிச்சுக்கிட்டு இந்த வீடியோவை பார்த்து ஒரு லைக்காக போட்டு விடுங்க. ஓகே, அடுத்தது என்ன மிஷன் இருக்குன்னு பார்ப்போம். அடுத்தது நம்ம அதுக்குள்ளே இந்த க்ரீன் ஏன் மீட்டிங்கை போட்டான்? நோ டெட் பாய்ஸ் தான் ஃபவுண்டில் இருக்கேன். ஓகே, இப்போ எதுக்கு இவன் மீட்டிங்கை போட்டான்? ஒய் ஸ்டார்ட் த மீட்டிங்குன்னு கேட்குறானோ எல்லாம். ஐ வாஸ் அட் ஓட்டு அண்ட் நேவிகேஷன். அது எப்படி ஒரே நேரத்தில் 2 விதமாக இருப்பான்? சரில. ஐ வாஸ் வித் ரெட்டா? இப்போ அதை சொல்கிறதுக்கா பர்பிள்? நம்ம தாங்க சஸ்ஸுங்கிறாம விட்டுறக்கூடாது, பழிக்கு பழி வாங்கணும். நம்ம தாங்க சஸ்ஸுங்கிறாம, நாம் தான் இது ரொம்ப சந்தேகப்படுறவனா இருப்போமா? ஒய் ஐ ஆம் சஸ்ன்னு போடுவோம். ஒய் ஐ ஆம் சஸ். ஒய் ஐ ஆம் மட்டும் போடுவோம். ஒய் ஐ ஆம் போட்டாச்சு. ஒய் ஐ ஆம்னு போட்டாச்சு காய்ஸ். போட்டதுக்கப்புறம் ஒரு ரிப்ளையும் காணோம். ரிப்ளை பண்ணுங்கடா காய்ஸ். டைமே முடிய போகுது காய்ஸ். நான் க்ரீனுக்கு தான் போட்டு விட்டுக்கிறேன். க்ரீன் எனக்கு போட்டு விட்டுக்கிறேன் காய்ஸ். பாருங்க, சரியான ஆளால இருக்கான். வெறுத்தணும். இதை பார்த்து அழுப்பாருது. எவனாவது பரங்கலண்டாங்க. பேசாமல் நாமளே எல்லாரையும் கொண்டுடலாமா? இப்போ எவனாவது கொல்லணும். எவனை கொல்றது? நம்ம டீம்மேட் எவனாவது கொண்டு விட்டுருந்தோம். நாம் அதுவரை சும்மாவே இருப்போம். நான் பச்சை கூட இருக்க போயிட்டுருக்கோம். ஆமாம் காய்ஸ், நம்ம பச்சையை தாங்க ஃபஸ்ட்டு கொல்லணும். பச்சைக்கு தாங்க நம்மளோட 2வது முகம் தெரிஞ்சிருச்சு. பச்சையை துரத்து. பச்சையை துரத்து. இதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. சாவுங்க. போடுங்க கைஸ். நம்ம இப்போ வெளியே கில் பண்ண போகிறோம். இப்போ பிளிங்க் பண்ணிடலாம். வெளியே போய் பிளிங்க் பண்ணிடலாம். அதுக்குள்ளே அவன் பச்சையை போட்டு தள்ளிட்டாங்க கைஸ் நம்ம பிளிங்க் பண்ணுறதுக்குள்ளே. ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், பாய்.